இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 2 தான் ஆட போகிறோம். பார்ட் 4 தான் ஆட போகிறோம். பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேவ் மைனிங்லாம் பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து சுத்தமாக நம்மளால் முடியல, கேவ் மைனிங் சரியாக பண்ண முடியல. இந்த வீடியோவில் ஐயோயோ இன்ட்ரோ எடுக்கும் போதே வீட்டு பக்கத்தில் ஒரு க்ரீப்பர் வந்து நிற்கிறானே, அதுவும் ஒன்றும் இல்லை 2. ஐயோயோ சரி ஓகே கைஸ், இது ஆரம்பமே அமர்க்கணமாக ஆரம்பிக்க போகுது போல். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படியோ வந்து ஐயோ இல்லை வீட்டை விட்டு போவே இல்லை. ஐயோ ட்ரேடர் வேறு இருக்குங்க பாருங்க. அவனுக்கு தெரியாமல் நம்ம வெளில போய் ஆகணும். பார்த்துட்டானே அதுவும் நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஐயோ வரானா இந்த பக்கம் வந்தால் கூட பரவாயில்ல. அவன் எங்கேயாச்சும் வீட்டுக்குள்ளே போயிட போகிறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஐயோ ஆஹா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான். நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதான். ஐயோ இங்கே ஒருத்தனா ஓடுறா என்னடா அது காலையிலேயே அமர்க்கலமாக ஆரம்பிக்குது. சரி விடுங்க. நான் வந்து ஒரு கேவ் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா. கேவ் பார்த்தோம்ல, அந்த ஒரு பெரிய கேவ் பார்த்தோம்ல, அந்த கேவ் தான் நம்ம இப்போ போக போகிறோம். எங்கடா போச்சு. ஐயோ ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பிக்குது. ஐயோயோ சரி இதுவா இது என்னடா கேவ் இது இப்போ தான் நான் பார்க்குறேன். இல்லைங்க அந்த பக்கம் தான் எங்கேயோ கேவ் பார்த்தேங்க. எங்கடா இருக்குது கேவு கிடைக்கலனா பரவாயில்ல. அந்த கேவ் கண்டுபிடிக்கலனா கிடைக்கலனா பரவாயில்ல. நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணும். ஐயோ எங்கடா வீலை தொலைச்சிட போகிறோம். இருங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே எங்கடா ஏடா ஒரு கேவையும் காணோம். வீட்டில் என்ன ஃபார்ம்லாம் வைக்கலையா அப்படிங்கிறதால அடுத்த பாட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலே நான் வந்து கேவ் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து டைமண்ட் கோல்டு கிடைக்கிற வரைக்கும் நான் கேவ் மைனிங் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன். ஐயோ எனக்கு நம்பிக்கை இருக்குது கேவ் கிடைக்கும்னு. இது ஏதோ தண்ணி பக்கம் போகுது. இது என்னடா அது கேவாக இருக்குமோ, போயிட்டு பார்ப்போம். இருறா ஐயோயோ எங்கடா இதுவா கேவு. இல்லை நம்மளுக்கு கேவ் கிடைக்கிறது ரேர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நான் டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நோண்ட வண்டி தான். கீழே நோண்டிக்கிட்டே போ, அப்புறம் கீழே வச்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. போயிட்டு பார்ப்போம். இருங்க இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கு. ஆனால் எதுவுமே இப்போ செஸ்ட்டில் போடவே இல்லை. பாவி டைமண்ட் பிக்காக்ஸ் அயன் பிக்காக்ஸ் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குங்க. ஐயோ இப்போ தான் நான் வந்து ஊருக்குள்ள சோறு கூட இல்லையே. நம்மக்கிட்ட தான் சிக்கன் இருக்குல்ல, அது எனக்கு நம்மளுக்கு வந்து 2 எழுத்து குறைஞ்சா கூட இந்த இதுவும் சாப்பிட்டுக்கலாம், பீஃப் சாப்பிட்டுக்கலாம். சரி போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் வந்து டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படியோ. ஐயோயோ இல்லை வேலை இந்த டார்ச் இல்லைன்னா அவ்வளோதான் போகிறோம் நம்ம. சரி போட சீக்கிரம் போடா. என்னடா இது கீழே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னங்க இது பொசிஷன் நம்ம மார்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொசிஷனு ஷோ கோஆர்டினேட்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதை நான் ஆன் பண்ணவே இல்லை. அது வந்து அடுத்த பாட்டில் நான் ஆன் பண்ணுறேன். மறந்து போகுதுங்க. அந்த ஷோ கோஆர்டினேட்ஸ் இன்றைக்கி தான் ஆன் பண்ணலான்னு நினச்சா அது மறந்து போயிடுங்க. பேசாமல் நம்ம சைடில் தோண்டுவோங்க. இப்போ ஏன்னா வந்து நம்ம தூரத்தில் போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இது பண்ண முடியாது. இப்போ என்னதே நம்மளால அதுவும் ரொம்ப கீழே போயிட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இங்கேவே நம்ம வந்து தோண்டுவோம் வாங்க. ஓகே இப்போ தான் ஒரு அயனே கிடைக்குது. வேறு லெவல். ஓகே கைஸ் அயன் எடுத்தாச்சு. ஓகே போடுறா நம்மளுக்கு எவ்வளோ அயன் இருக்கோ அதெல்லாம் இத்தனை அயன் கிடைக்குதுங்க. ஐயோ மழையாக கொட்டுங்க அயன். ஐயோ ஆனால் அது பேரசப்படுற மாதிரி போச்சு, கிடைக்கல. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சபடி நம்மளுக்கு அயன் கிடச்சிது, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். அந்த கேவே வேஸ்ட்டு போலங்க. தோன்றதே வேஸ்ட்டு போல். நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ணலான்னா, நான் வந்து நடந்து இந்த வீடியோ நான் போய் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து மேலே போகிறேன். ஓகேங்களா, அது இப்போ மேலே போகணும். அது டார்ச் எல்லாம் எடுத்துக்கலாம். என்னடா வளர்ற அப்படின்னு கேட்பீங்க. வாயே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஜாம் ஆகுது, என்னாச்சுன்னே தெரில. நம்ம வந்து இப்போ மேலே போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். அந்த கேவ் நம்ம தேடின கேவ் கிடச்சதுன்னா நம்ம வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் இருட்டாயிடக்கூடாது நம்ம மேலே போகிறதுக்குள்ளே. நான் போய் மேலே போயிட்டு இதுவும் கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து இந்த பக்கம் வரும்போது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, என்ன தெரியுது நீங்களே பார்த்தீங்களே. இந்த பக்கம் அந்த பக்கம் தான் கேவ் இருந்தது கைஸ். அங்கேருந்து தண்ணி பக்கம் அப்படியே வந்து இப்படி வந்து பார்த்தா தேன் கூடி இருக்கு. அப்புறம் உள்ளே பார்த்தா இதில் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே வந்து மஞ்சள் கலரில் வந்து இருக்கணும். அப்போ தான் தேன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ தேனை நம்ம தெரியாமல் அடிச்சிட்டோம்.
இல்லைனா வந்து அந்த தேன் கூட உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளை கடிச்சிடும். அதுவும் கடிச்சா வந்து நம்ம ரியல் லைஃப் மாதிரி இதுவெல்லாம் சும்மா கடிச்சு மட்டும் விடாது, பாய்சன் இறக்கி விட்டுரும் கடிச்சிட்டு. அங்கே பாருங்க அதே மாதிரி அங்கே இன்னொன்று இருக்குது. இப்போ புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தேன் கொடி இந்த மரத்தில் தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மரம் இப்படி இருந்ததுன்னா வந்து மரம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் தான் தேன் குடி இருக்குன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்த நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. சரி, அதனால் நம்மளுக்கு வந்து பொஷனே நம்ம என்ன ஷோ கொண்டு வச்சு ஆன் பண்ணலையே, அப்புறம் எப்படி? சரி, அங்கே இதே இன்னொரு மரம் இருக்குது. எத்தனை தேன் கூடுறா இருக்குதாங்க அங்கே? இது எத்தனை மரம் இருக்குது இது? ஆனால் வந்து ஓகே 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 சரி கைஸ், இப்போ நம்ம வில்லேஜுங்க. ஆட பாவிங்களா, டேய் வில்லேஜ் கிடச்சிருச்சு. நான் கேவுக்கு ஆசைப்பட்டு வந்தேன்டா, வில்லேஜ் கிடச்சிருச்சிங்க. ஐயோ செம்மையங்க, செம்ம. சரி, இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். போட நம்மளுக்கு வந்து லக்கில் பார்த்தீங்கன்னா கேவு கிடச்சிருக்கு பாருங்க. இது வில்லேஜ் கிடச்சிருக்கு. ஓகே, இருங்கடா டேய் வில்லேஜ் பையா, இருங்க நான் வந்து போகிற மாட்டி இன்னும் வந்த வில்லேஜ்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன். இல்லை இது வந்த வில்லேஜ்லாம் இல்லை. போன வாட்டி நான் ஒரு வில்லேஜுக்கு வந்தேன். பெட்டு செஸ்ட் வச்சுருக்கானுங்க. செஸ்ட்டு ஐயோயோ எமரல்டு ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஏங்க ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ பொருள் எதுக்கு? டேர்ட்டு தேவையில்லை. 64 எவ்வளோ 64 இது கொட்டி கணக்கு பாருங்களேன். நம்மளுக்கு தேவையான காபிள் ஸ்டோரை மட்டும் எடுத்துப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாகவே தேவைப்படும். இதெல்லாம் ஓகே. இந்த கிரேவெல்லாம் தேவையில்லை. கிரேவெல்லாம் எதுக்குடா இங்கே இருக்குது? நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துப்போம். எல்லாம் தேவையில்லாதெல்லாம் கொட்டி கிடக்குது. இந்த சன்ஃப்ளவர்லாம் எப்படா இங்கே வந்தது? எல்லாம் தேவையில்லாத பொருள். ஜெய் சீரட்ரா. ஓகே, எமரல்டு இதெல்லாம் வந்து பொட்டேட்டோ நம்மளுக்கு தேவை. சோறு கிடச்சிது. இவனுங்க கூட வந்தால் சோறு தவிர வேறு எதுவுமே கிடைக்காதுங்க இவனுங்களுக்கு. ஐயோ சரியா வச்சிட்டேன். அடப்பாவே இருட்டாக போகுது. நம்ம இப்போ இங்கே தூங்குறாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. செத்துட்டோன்னா நம்ம திரும்பி இங்கே தான் ஸ்பான் ஆகுமே. நம்ம வீட்டுக்கு இதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா எந்த பக்கம் வந்து எனக்கே தெரில. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நைட் ஆகிற வரைக்கும் இங்கே சர்வே பண்ணுவோம். அப்புறம் வேணா சரி நம்ம தூங்கிடலாமா? வீட்டு அயன்குளம் ஏங்க இப்போ நம்மளுக்கு வந்துச்சு. இந்த அயன்குளம் இப்போ அடிக்க போகிறாது. எப்படி அடிக்கிறதா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஒரே அடியில் சாச்சிருவானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த நைட் நேரத்தில் அடித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வில்லேஜர்ஸ் எல்லாருமே தூங்கிட்டாங்களே, இந்த நைட் நேரத்தில் அடித்தாகணும் நம்ம. அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி அயன்குளமே உன் கதை சாப்டர் க்ளோஸ்டா. இருறா வரேன். ஓகே, அடிச்சிட்டோம். கிட்ட வரான். இரா டேட்டு போடு. 2 பிளாக் மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்க, அவனெல்லாம் வர முடியாது. ஜாம்பியாக அடிக்காரா? கொலக்கா ஜாம்பிக்க போடு அடி போட்டு அடி. ஐயோ இவெல்லாம் அடிக்கிறான். போடு. இல்லைடா போயிட்டான். அங்கே பாருங்களேன். ஆனால் இவங்ககிட்ட ஒரு ப்ளஸ்ஸுங்க. ஐயோ நம்ம அந்த பக்கம் போனாலும் அவங்களாம் அடிப்பான். இருங்க நம்ம ஷவலை தொண்டி. இவனை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலையே. ஐயோ பயமாகவே இருக்கு. 2 பிளாக் வச்சாலும் நம்ம ஈஸியாக அடிச்சிடுவான். அயன்குளமே டேய் அயன்குளமே அடிக்கலை போல. ஓகே விடுங்க, நம்மளை அடிக்க வந்தானா அவ்வளோதான் நம்ம. ஓகே எவன்டா அவன் ஜாம்பியா? அயன்குளமே காப்பாற்றுற பின்னாடி அடிக்க வரேன்டா. ஒன்னதான்டா பின்னாடி யார் அடித்தா போல? என்ன யாரா அது? கிரீப்பரு ஓடுறா. அயன்குளம் கிரீப்பரெல்லாம் இவன் அடிக்க மாட்டாங்க. அயன்குளமே தண்ணிக்குள்ளே வந்து இவனை வந்து முடிச்சு விட்றலாம். வாங்க வர தண்ணிக்குள்ளே வந்து முடிச்சு விட்றலாம். இவனை வா தண்ணிக்குள்ளலாம் இவன் வந்து இது வெடிச்சானா எதுவுமே ஆகாதுங்க. பண்ணுங்க, வில்லேஜுக்கும் இது ஆகாது, நம்மளுக்கும் இது ஆகாது. நம்மக்கிட்ட ஷீல்டு இருக்குல்ல. ஓகே, இதுக்காக தான் நான் பார்த்து தென்னந்தோப்பு வச்சுருக்கானுங்க பாருங்கள். நம்மளுக்காகவே தென்னந்தோப்பு வச்சுருக்கானுங்க. இருறா எடுக்கிறேன்டா. இவனுக்கு தெரியாமல் தான் எடுக்கணும். கேரட்டு அது இது இவன் இதெல்லாம் எடுத்தால் கட்டுக்க மாட்டேங்கிறான். அவனை அடித்தா மட்டும் தான் கட்டுப்பானா? ஐயோ நான் ஒரு லேயரை உடச்சி விட்டுட்டேன் தள்ளுறா. அப்புறம் கோவத்தர இழுத்துற தெரியாமல் அவனை சும்மா அடித்தாலே நம்மளை அடிக்க வருவான். ஆனால் நம்ம வந்து நம்மளை ஐயோ வண்டா கிரீப்பர் தண்ணிக்குள்ளே வந்து விடுறான். கிரீப்பர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கைஸ். நம்ம போய் இப்போ தூங்குறது தான் நம்ம நல்லது. இருங்க இருறா. ஐயோ லைட் நேரத்தில் எப்படி சர்வே பண்ண போகிறனோ. ஓகே போட. ஓகே, இந்த பெட்டில் வச்சுருக்கா. தள்ளுறா வில்லேஜரே போ, நான் தூங்க. ஐயோ காலையில் சாயிரப்போகுது. ஓகே கைஸ்,
அதே மாதிரி அது மட்டும் இல்லைங்க பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. ஓ வருவா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து தங்கச்சியை சேர்த்து வர போகிறோம். வாங்க எல்லாம் ஒழுங்காக பேசுகிறோம் சரியா? அப்புறம் வந்து இங்கே இவ்வளோ நேரம் நாங்கள் போய் விளாண்டுருந்தேன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் சவுண்ட் போட்டனால எங்கள் அண்ணாக்கே நான் சவுண்ட் போட்டதுன்னு சொல்லியிருப்பான். எப்பயுமே எங்கள் ஹேனாத்துன்னு ஒரு பையனை வச்சு வீடியோ அண்ணா இங்கே பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போகலாம்? இந்த வில்லேஜ் நம்ம செய்ய சுற்றி பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து எங்கே போகலாம்? ஐயோ இது பெரிய வில்லேஜ் தான் போலங்க. அங்கே பாருங்க வீட் சைடு இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே இப்போ ப்ரெட்டு சாப்பிடுவோம் நம்ம. இன்னும் இப்போ நம்ம வந்து என் கையில் தான் இருக்குது ப்ரெட்டு சாப்பிட்டாச்சு. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். பெட்டு தான் பெட்டு சாப்பாடு. ஓகே இங்கே பாருங்க பெட் இருக்குது. பெட் எடுத்துக்கலாமா? வேணாம் வேணாம் வேணாம், நம்ம வந்து இப்போ இருக்கிற தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த செஸ்ட்டு எங்கேயாச்சும் செஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். திரும்பி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? உட்றா அந்த செஸ்ட் எல்லாம். ஐயோ எடுத்துட்டானுங்களே. உட்றா அந்த கேரட் எல்லாம் எனக்கு தான் கர 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 உள்ள பொருள் போட்டு வைப்பாங்க. அதான் செஸ்ட்டு. அடப்பாவி இங்கே பாருங்களேன், அதுக்குன்னு நெஞ்சு கிடையாது கைஸ். அந்த செஸ்ட்டு கிடையாது, அந்த நெஞ்சு கிடையாது. செஸ்ட்டு மைன்கிராஃப்ட் செஸ்ட்டு எல்லாம் அதுவும் நினச்சிடாதீங்க. ஓகே நம்ம இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக போதும் போலங்க. நம்ம இவ்வளோ அளவுக்கு எடுக்கிறதுக்கு பொட்டேட்டோ எடுத்துப்போம். அப்புறம் இந்த பொட்டேட்டோலாம் எதுக்கு நான் இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் வந்து எதனால் நான் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் வந்து பேக் பண்ணி சாப்பிடலாம். அதுக்காகவே நான் வந்து நிறைய பொட்டேட்டோ எடுக்கிறேன். அதை பிடிச்சி உடைக்கல, அதனால மாட்டிக்க தேவையில்லை. ஓகே அப்புறம் வந்து இன்னும் நம்ம வந்து இந்த வில்லேஜில் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு வந்து பெருசாக சுற்றி பார்க்கலாம். இருக்க பார்ப்போம் இங்கே நல்லா இருக்கு வச்சுருக்கோம். டேய் ஒன்றுமே இல்லைங்க இந்த வில்லேஜில். என்னடா வில்லேஜ் இருக்குது கிராஃப்டிங் டேபிள். ஏய் இது பேர் தான் வருமே. ஐயோ மறந்து போச்சுங்க. கிராஃப்டிங் டேபிள்லாம் போய்ட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. டேய் மூடி வச்சுட்டு வராமல் பாருங்க. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா, இப்போ வில்லேஜெலாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, இப்போ நம்ம கேவ் முக்கியம். கேவுக்கு எப்படியாவது போய் ஆகணும். இங்கே நம்ம சுற்றி பார்த்துட்டோம், எங்கேயுமே கேவு கிடைக்கல. அங்கே அந்த கேவு நான் வந்தேனேங்க. இருறா வரேன். அந்த கேவுக்கு நான் எங்கேயும் வந்தேன் இருங்கல்ல. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தேவையான பொருளை மட்டும், தேவையில்லாத பொருளை மட்டும் நம்ம வீட்டில் போய் வச்சுட்டு வந்துடலாம். இருங்க நான் போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க எப்படின்னா இன்வென்ட்ரி வீட்டுக்குள்ளே போய்ட்டு எல்லாம் வச்சுட்டு வந்தீங்க பாருங்கள். இன்வென்ட்ரி எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு. இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேவை தேடி போகலான்னு நினச்சோம். கேவை காணவே காணும். இப்போ நம்ம எங்கேயாச்சும் இப்போ நம்மளுக்கு வந்து கோல் என்னன்னா இப்போ போய் நம்ம கேவை கண்டுபிடிக்கணும். அதான் பெரிய மேட்டரே. போய் பார்ப்போம் எங்கடா கேவை காணவே காணுங்க. திரும்பி இங்கே திரும்பி எங்கேயாச்சும் தூரமாக போய் வீடு வந்து லான்ச் பண்ணிடக்கூடாது. இல்லைங்க நான் வந்து அப்படியே வந்துட்டேன். எப்படியோ வந்து நான் கண்டுபிடிச்சி அங்கே பார்த்தி அங்கே ஒரு தேன் கூடு இருக்கு பாரு. ஆமாங்க தேன் கூடு இருக்கு. வாங்க போய் ஏன்னா இதுக்குள்ள வந்து இந்த ஓட்டைக்குள்ள மஞ்சள் கலரில் இருக்கணும். அப்போ தான் இதுன்னு அர்த்தம், தேன் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அது வந்து சீசன் வரணுங்க. இந்த தேன் சீசன் வரணும். அப்போ தான் நம்ம தேன் சீசன் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம் இங்கே வந்து தேன் வந்து இருக்குதானு. ஓகே பூல நல்லா இருக்கு. ஆமாம் இங்கே பாருங்களேன், இந்த நேச்சரே வந்து நம்மளுக்கு ஒரு இதுவே கொடுக்குதுங்க. செம்ம நேச்சர் இது. போட சீக்கிரம் போட. சரி இந்த நேச்சர்லாம் பார்த்து நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கேவு கிடைக்கல, நம்மளுக்கு ஒரு கேவும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஐயோ பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு இங்கே தானே ஏதோ கேவு பார்த்தேன். இல்லைங்க நான் இந்த இடத்துல தாங்க நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம்ல ஒரு கேவ், பெரிய கேவ் அந்த மைன் கார்ட்டில் இருந்ததுல அந்த கேவுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அது வந்து போன அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக வந்து அந்த கேவில் வந்து போட முடியல. இப்போ நம்ம வந்து கேவுக்கு தேடி போய்கிட்டே இருக்கோம். வேணா ஒரு வேளை கேவ் கிடைக்கலன்னா அங்கே வந்து அந்த வில்லேஜில் கிடச்சது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் நட்டு வைக்கலாம் நம்ம வேணும்னா. ஓகேவா? எங்கே போனாலும் பூங்க தான் இருக்கு, நம்ம சுற்றி போகவே மாட்டேங்குது. ஆமாங்க பூ மட்டும் தாங்க ஈஸி இருக்கு, ஒன்றுமே பூ தான் இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த கேவ் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல. நம்ம போயிட்டு கேவுக்கு ஒரு வேளை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து இதான் இந்த ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சது பார்த்தீங்களா அந்த வில்லேஜில், அதை வச்சு ஃபார்ம் பண்ணிடுவோம். இருங்க கேவ் கிடைக்கலன்னா ஏதாச்சும் எமர்ஜி இதுக்கு எடுத்து வச்சுப்போம். இது ஃபென்ஸுக்கு எடுத்து வச்சுப்போம். இருங்க இதுக்கு வந்து ஃபென்ஸுக்கு எடுத்து வச்சுப்போம் மரத்தை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே தான் மட்டும். ஆமாம் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கேவு கிடைக்கலான்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு கேவு கிடைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வேணும்னா இது பண்ணிக்கலாம், அது பேர் என்னது ஃபார்ம் வச்சு வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு அது கிடச்ச பொட்டேட்டோவை வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃபார்மு.
பண்ண இது கிடைக்கலன்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து ஃபார்ம் வைப்போம். அதுதான். ஓகே வீடு. ஓகே, இப்போ மொத்தம் 20 vlog எடுத்தாச்சு. இதுவே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாருங்களேன், இங்கே எவ்வளோ கேவே காணுங்க, கேவே இல்லை. ஐயோ ஐயோ, நம்ம மட்டும்தான் இந்த மைன்கிராஃப்டில் நூப் கேமராக இருப்போமோ? இல்லை, நாங்களாம் ப்ரோ கேமர் தான். சரி பேசுங்க நீங்களும் சேர்ந்து பேசுறது. அப்புறமே இப்போ என்னங்க ப்ளூ கலர் பூலாக வருது, எல்லோ கலர் பூலாக வருது, அப்போல்லாம் பிங்க் கலர் பூலான்னு வந்துச்சு இப்போ. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் வந்து அந்த ஸ்டீல் பிராண்ட் ராட் போடலான்னு இருக்கேன். அதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டேன். ஓகேவா? அதனால் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிராண்ட் ராட்டில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டேன். நான் அதில் முயல் அதில் வந்து நான் ஒரு சில பிரெயின் ராட்லாம் வந்து ஒருத்தங்கிட்டேருந்து ஸ்டீல் பண்ணி அப்புறம் ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம போக வேண்டியது தான். போடா. ஓகே, போடா சீரோ போடா. ஒரு கேவும் கிடைக்கல. ஒரு வேளை வீட்டுக்கே போயிடலாமா? என்ன சொல்கிற? வீட்டுக்கே போயிடலாமா? நம்ம வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு ஃபார்முக்கு என்ன பண்ணுறது? ஃபார்ம் அங்கே தான் வைக்க போகிறோம். இரு வீரா, வெயிட் பண்ணாங்க. ஏதோ ஒன்று போதும் கேசுது, என்னதுன்னு தெரியலையே. போயிட்டு பார்க்கலாம். வா சீக்கிரம் போகணும். போடா சீக்கிரம் போடா. வேற லெவல். ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு கேஸ். இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை அதுதான் கேவாக இருக்குமோ? இதா எப்போ கேவு? அடப்பாவி, செம்மங்க. வேற லெவல். ஐயோ, கேவுடா, கேவு. ஐயோ, இங்கே பாரு, பெரிய கேவு. நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்ல, அந்த கேவு கிடையாது. இது வந்து பெரிய கேவு போயே. ஐயோ ஆனால் ஸ்கெலிட்டன் உள்ளே இருப்பானோ? ஐயோ பயமாகவே இருக்கு எனக்கு. ஐயோ பயமாக இருக்குங்க. சரி, சாப்பாடு. இதுக்கு தாங்க நான் பீஃப் கொண்டு வந்தேன். பார்த்தீங்களா, சாப்பிட்டு டப்புன்னு ஏறிடுச்சு லைஃபு. இதுக்காக தான் நான் பீஃப் கொண்டு வந்தேன். ஏங்க டீப் ஸ்லெட் கோபிள் ஸ்டோன் வருதுங்க. எங்கடா அடிக்கிறோம்? ரெட் ஸ்டோன் டஸ்ட்டுங்க. ஐயோ இவன் எடுக்க விட மாட்டான் போலையே. அப்பா செத்துட்டான்டா. ஐயோ, இங்கே பாருங்க. ரெட் ஸ்டோன் டஸ்ட்டுங்க. ரெட் ஸ்டோனு எடுக்க வேண்டியதான். எங்கடா இருக்குது அந்த அயன் பிக்காக்ஸு? வச்சு ஏட்ரா கோயம் போடுறா. செம்மங்க. நம்மளுக்கு லக்கில் கேட்கச்சு. வாங்க இங்கே பாருங்க என்ன கிடச்சிருக்குன்னு நம்மளுக்கு. ஐயோ, சரியான அடிங்க. ஏங்க இங்கே பாருங்களேன், நான் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்து இது தொலைஞ்சிருச்சே, க்ரீப்பர் வந்து நம்மளை சாவடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கவலையோட வீட்டுக்கு வந்தேன். சரி, இனிமேல்ட்டு தொலைச்சி வீட்டில் வந்து ரீஸ் பண்ணாயிட்டு தூங்கி எழுந்து வந்துட்டேன். இப்போ திரும்பி கேவ தரணுமான்னு ஒரு காண்டோடு வந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு கேவ் இருக்குது. ஆச்சரியமா இருந்தா. நம்ம அதுக்கு இங்கே தேடாமல் நம்ம அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்திருக்கோன்னு இவ்வளோ மார்க்கெட்டை எடுத்து. ஐயோ, அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஐயோ சூப்பர்ன்னு நம்மளுக்கு வந்து லக்கி பாய்ங்க. நான் வந்து ஐஎம்ஏ லக்கி பாய் கைஸ். லக்கிங்க நம்ம. ஐயோ, இந்த கேவலம் இழந்துடக்கூடாதுரா. இரா. ஐயோ சாவுடா. யார் மேலே கை வைக்கிறா? ஐயோ. அங்க லாவா இருக்குங்க பக்கத்தில். லாவா இருந்தால் அங்கே இதுவும் இருக்கும் கைஸ். லாவா பக்கத்தில் இருந்தால் டைமண்டும் இருக்கும். எது வேணாலும் கிடைக்கலாம். போடா, நல்ல வேலை. கொஞ்சம் கேப் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோ கொய்யால எவ்வளோ பெரிய கேவுடா. ஐயோ டேய் கொக்கா எவ்வளோ பெரிய கேவ் கைஸ். எவ்வளோ பெரிய கேவ். எவ்வளோ பெரிய கேவ். ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கேவ். செம்ம கேவ்டா. இவ்வளோ பெரிய கேவெல்லாம் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போவே எக்ஸ்பெக்ட். அடப்பாவி லேப். டேய் இருடா, லேப் பேசுறது எடுக்க விட்றியாண்ணே? சாவ போகிறோம். இவனுங்களால என் பொழப்பே கெட்டு விட்டானுங்க. ஐயோ சாப்பாடும் இல்லையங்க. டேய் ஸ்பைட்ரே ஒன்றாதான்டா. இருடா வரேன். க்ரீப்பர் மட்டும் வந்துடக்கூடாது. ஐயோ தெரியாமல் வாய் விட்டோன்னா அவ்வளோதான் வந்துடுவான். ஐயோ சீக்கிரப்படா. ஓகே, லேப்பீஸ் எடுத்தாச்சு. ஆனால் அதையே கம்மியாக தான் கிடச்சிருக்கு. என்னடா இது எங்க? ஆனால் வந்து இது பாருங்களேன், பெரிய கேவ் கைஸ். எங்கடா? ஐயோ க்ரீப்பர் வந்துட்டான். நம்மளுக்கு தேவையானவனே வருவானா? டேய் சாவுடா, சுத்து போடா. இவனால ஒத்த பொழப்பே கெட்டு போகுது. இரு. இந்த பாரு
நம்மளுக்கு வந்து கோல்டும் கிடச்சிருச்சு. ஐயோ செம்ம. ஏய் இருங்களாண்டா, கொஞ்சமாச்சும் கேப் விட்டு வாங்க. சாப்பாடு கூட இல்லையே. ஐயோ ஸ்டக்கு ஒரே லைஃப் கைஸ். ஜாம்பியோட கறியை தான் சாப்பிட்டு வாழணும் போலையே. ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டா பாய்சன் தாங்க. ஐயோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான், அவ்வளோதான். நம்மக்கிட்ட சோறு இல்லை, என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அதுவும் பாருங்கள், அந்த லைஃபே ரொம்ப பொறுமையாக ஏறுது. நம்ம இருக்கிற கேரட் இருக்கா நம்மக்கிட்ட. ஐயோ நல்ல வேலை, இப்போ தான் ஞாபகம் வருது. கேரட்டு இப்போ தான் பார்க்குறேன் கைஸ், இப்போ தான் ஞாபகம் வருது. நல்ல வேலை உள்ள கேரட் எடுத்துகிட்டு வந்து அதை போய் செஸ்ட்டில் போடல. ஐயோ எப்பா எப்படியோ கோல்டு எடுத்தாச்சு. எங்கிட்ட தான் நிறைய சாப்பாடு இருக்கே, அப்புறம் என்ன, அவ்வளோதான். ஓகே நீங்கள் பாருங்களேங்க, இந்த கேவை தேடுறது. ஏங்க இந்த கேவை அடுத்த வீடியோவில் வேணால் கண்டினியூ பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இதை ஏன்னா வந்து பெரிய கேவுங்க, நம்மளால் தேட கூட முடியாது. இந்த வீடியோலேயே நம்ம இந்த கேவை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட முடியாது. சரி விடுங்க கைஸ், இதான் இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்ருங்க. பாய் 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 சொல்லிடுங்க. பாய் பாய்.